அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். அது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த குட் நியூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து சுமாராக தான் இருக்கும். ஆனால் சொல்லக்கூடிய நியூஸ் வந்து சில பேருக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நியூஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்மளை பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இது வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம். ஈவினிங் வந்து ரிசப்ஷன், அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நாளைக்கு நிகழ்ச்சி வேறு போக வேண்டியது இருக்குது. நல்லா கல்யாண வீட்டில் சாப்பிட்டாச்சு. பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட போயிருக்காங்க. வந்த அப்புறமா சுருள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்றைக்கி கிளம்ப போகிறோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கேக் வெட்டினாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் கேக் வெட்டினாங்க. கேக் வெட்டினதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு சுருள் வைக்கிறதா சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நிறைய தூரம் வீடியோலாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா மண்டபத்தில் யாருமே இல்லை பார்த்தீங்களா. அதனால் நாங்களே வந்து இருக்கதே நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது. அதுக்கும் கிளம்பணும். லேட் ஆகிட்டு பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக அந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கேக் வெட்டுறதுக்காண்டி வந்துட்டாங்க. அதாவது நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து என்ன தெரியுமா, நம்ம சரண்யா சுதன் விளாக் சேனல் வந்து சரண்யா சுதன் விளாக் சேனல் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து சேனல் நேம் வந்து சுதன் SKM சுதன் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம விளாக் வீடியோ போடுறதுனால வந்து விளாக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதாவது இந்த சேனல் நம்ம சரண்யா சுதன் விளாக் சேனல் வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ். ஒரு யூடியூப் நம்ம ஓப்பன் பண்ணணும், தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோன்னு சொன்னால் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் தாண்டியே வந்து போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் தான். எல்லாரும் மாதிரியும் வந்து இனி நமக்கு வந்து மானிட்டேஷன் வர ஆரம்பிக்கும். அதுனால் மானிட்டேஷன்னா அது நல்ல வீடியோ போடணும், நல்ல அழகான வீடியோ சூப்பராக அப்படியே எடிட் பண்ணி போட்டால் அதுக்கு தக்க மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம சும்மா தானே எடுக்கிறோம். என்னை வந்து நானே எடுத்துக்கிறதுனால இனி உள்ள வந்து அது எப்படின்னு தெரியல. இனி வந்து நம்ம டாலர்லாம் வந்து எப்படி வருதுன்னு தெரியல. இதான் வந்து டாலர்லாம் வர ஆரம்பிக்கும். வாட்சிங் ஹவர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுல, டாலர்லாம் வர ஆரம்பிக்கும். அது எப்படின்னு தெரியல. அது நான் உங்களுக்கு வந்து 2வது சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நிகழ்ச்சி கிளம்பியாச்சு. இது எந்த ஊருக்கு போகும்போது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது கொஞ்சம் தூரமாக தான் போயிட்டுருக்கோம். ஜேசன் பேக்கரியில் ஒரு அட்வான்ஸ்காரங்க வந்திருந்தாங்க. அங்கே தான் வந்து அவங்கள்ட்ட அப்படியே அட்வான்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு ஊருக்கு கிளம்பணும். இது மேக்ஸிமம் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஆனால் யாராவது ஒரு ஆளுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். ட்ரெஸ்ஸை பார்த்தே கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஊருக்கு வந்துட்டோம். இதான் இன்றைக்கி எங்களுடைய மாளிகைன்னு சொன்னால் ஒரு வீடே கொடுத்துருந்தாங்க. அது வந்து சின்ன ஒரு வீடு தான். மேலே ஆம்பளைங்க இருந்தாங்க, கீழே கிச்சன் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் கிச்சனுமே வந்து நீட்டாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆளெல்லாம் இல்லை, ஆள் இல்லாத வீடு தான். இந்த வீட்டில் தான் நாங்கள் எனக்கு இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் வந்து தரதுக்கே யோசிப்பாங்க, எந்த ஒரு வசதியுமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்து. எந்த ஊர்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நல்லா மழையாக வேறு இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம்தான். இது வந்து புரட்டாசி மாதம் போனதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நல்ல நல்ல கமெண்ட் கொடுத்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.